Welcome to Word for the World Mission Center Church, Erode, South India. We bring God's Word to transform people's lives and make them true disciples of Jesus Christ. We are delighted to have you with us. May the Lord bless you abundantly. If you're from Erode, we welcome you to join us in our Sunday worship. Word for the World Mission Center சபையின் சார்பாக உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ள உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொரிந்து புஸ்தகத்தை நாம முடித்துட்டோம். அடுத்து அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம். கலாத்து சபைகளுக்கு, கலேசியா ஆங்கிலத்தில் ரீஜியன் ஆஃப் கலேசியா, கலாத்து சபைகளுக்கு அங்கு இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட ஒரு நிருபம் தான் இந்த கலாத்தியருக்கு எழுதின நிருபம். எத்தனை பேர் இதை படிச்சிருக்கிறீங்க? படிச்சிருக்கிறவங்க 6 அதிகாரம் இருக்கு. இந்த மாதத்தில் நான் 5 ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. அதனால் இந்த மாதம் ஃபுல்லாக, இது முதல் ஞாயிற்றுக்கிழமை, 5 ஞாயிற்றுக்கிழமைகள் இருக்கிறது. அதனால் இந்த மாதம் ஃபுல்லாக இந்த கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் இருந்தால் நான் செய்தியை கொடுக்க போகிறேன். இன்றைக்கு முதல் 2 அதிகாரத்தில் இருக்கிற முக்கியமான காரியங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்த கலாத்து சபையில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அநேகர் மறுபடியுமாக எபிரேய கலாச்சாரத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு, எபிரேய பழக்க வழக்கங்களிலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அதே நியாய பிரமாணம், அதே எபிரேய கலாச்சாரம், எபிரேயர்களுடைய பண்டிகை, எபிரேயர்களுடைய முறைகள், இவைகளெல்லாம் சபைகளுக்குள்ளே பின்பற்றப்பட வேண்டும் என்று சொல்லி மனுஷனுடைய போதனைகளை, ஆண்டவருடைய போதனைகள் அல்ல, மனுஷனுடைய போதனைகளை அதிகமாய் சபைக்குள்ளே திணிக்க ஆரம்பித்தார்கள். அதுதான் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. இன்னைக்கு நம்முடைய சபைகளில் இருக்கிற போதனைகள் வேத வசனத்தின் பிரகாரம் இருக்கிற போதனைகளா இல்லை மனுஷங்களால் ஏற்படுத்தின போதனைகளான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், யோசித்து பார்க்க வேண்டும். அநேக போதனைகள் வேத வசனத்தின் அடிப்படையில் இல்லாமல், அநேக பழக்க வழக்கங்கள் கலாச்சாரத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டவைகள் அநேகம் இருக்கிறது. இப்போ கலாச்சாரம் என்பது தப்பு கிடையாது. நம்ம எல்லாரும் இந்து கலாச்சாரத்திலிருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நாம் எல்லோரும் என்ன பண்ணியிருக்கிறோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒருவேளை முன்னாடி இந்துக்களாக இருந்தோம், அநேகர் இந்துக்களாக இருந்தோம், இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு மறுபடியும் சபைகளுக்குள்ளே மறுபடியும் இந்து கலாச்சாரங்களெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, மறுபடியும் நிறைய என்ன பண்ணக்கூடாது, இப்படிலாம் செய்யணும் அப்படிலாம் செய்யணும், நல்ல நாள் பார்க்குறது, அப்புறம் இந்த ஐதீகம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய என்ன பண்ணக்கூடாது, பூசணிக்காய் உடைக்கிறது, தேங்காய் உடைக்கிறது, இதெல்லாம் வெளியே பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதே குழந்தை சர்ச்சுக்குள்ளே பண்ணால் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அதே போல் எபிரேயர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணம்னா என்ன, எபிரேயர்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்ட திட்டங்கள், ரூல்ஸ் புஸ்தகம். அப்படிலாம் இருந்தால் தான் கர்த்தர் உங்களோடு பேசுவார், அப்படிலாம் இருந்தால் தான் நீங்கள் ஆண்டவரை திருப்திப்படுத்த முடியும், அப்படிலாம் இருந்தால் தான் உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது தான் இந்த நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு மறுபடியும் சபையை டாமினேட் பண்ண ஆரம்பித்தது என்னன்னு சொன்னால், மறுபடியும் இதே நியாயப்பிரமாணம் தான். இதே நியாயப்பிரமாணத்தில் தான் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, இவங்க எல்லாரும் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், அப்படி இப்படின்னு சட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பவுல் பார்க்குறாரு, இதுக்காகவா இயேசு கிறிஸ்து மரித்தார், இதுக்காகவா இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார், மறுபடியும் நியாயப்பிரமாணத்தில் வாழ்கிறதுக்காக ஆண்டவர் நம்மளை கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறாரு, இந்த கலாத்து சபைக்கு என்ன பண்ணுறாரு, அவர் இந்த இந்த நிருபத்தை என்ன பண்ணுறாரு, எழுதுகிறார். 1ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம்.
கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. அல்ல பாருங்க, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்கலவன். போதும், ஒரே ஒரு சுவிசேஷம் தான், அது இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம். ஒன்லி ஒன் காஸ்பல், காஸ்பல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இந்த சுவிசேஷத்தில் கூட்டுறதும் தப்பு, குறைக்கிறதும் தப்பு. இந்த சபையில் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷம் அதோட சேர்த்து நம்மளுடைய கிரியைகள். அப்போ விசுவாசம், ஆண்டவருக்கு மேல் வைக்கிற விசுவாசம், அந்த விசுவாசம் மட்டும் பத்தாது. அந்த விசுவாசத்தோடு சேர்த்து என்ன பண்ணணும், கூட கொஞ்சம் காரியத்தெல்லாம் செய்யணும். செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் அப்படின்னு ஒரு புதிய போதனை போதிக்கப்பட்டது. அந்த போதனைக்குள்ளே நிறைய பேர் என்ன பண்ணாங்க, போய் சிக்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி பாருங்கள், புதுசாக வர்றதில் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும். நிறைய புதுசாக டீச் பண்ணுறாங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்ல, புதுசாக டீச் பண்ணுறதுக்கு பைபிளில் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே ஒரே ஒரு சுவிசேஷம் தான். அது 1000 வருஷங்களாக, 2000 வருஷங்களாக, அவ்வளோயா 3000 வருஷங்களாக பாதுகாக்கப்பட்ட ஒரே சுவிசேஷம் என்னன்னு சொன்னால், அது இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம். இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கிற சுவிசேஷம், அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. புதுசாக பைபிளில் இருந்து டீச் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, புதுசாக நிறைய காரியத்தை சொல்லித்தராங்க, புதுசாக நிறைய சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்பினா இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போ என்ன பண்ணிக்கிறாங்க, சிக்கிக்கிறாங்க. அப்போ எந்த சுவிசேஷம் நமக்கு போதிக்கப்படுகிறது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இங்கே என்ன போதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த், ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த் ப்ளஸ் ஒர்க்ஸ். அதாவது நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறது எப்படின்னு சொன்னால், விசுவாசத்தினால் மட்டுமல்ல, விசுவாசத்தினால் சேர்ந்து நம்முடைய கிரியைகளினால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். கிரியைனா என்ன பாஸ்டர் அப்படின்னு சொன்னால், எல்லா மதத்திலும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நிறைய கிரியைகள் இருக்கு. இந்து மதத்தில் கடா வெட்டுறது, ரத்தம் சிந்துறது, இதெல்லாம் என்னது சொல்லுங்க, இதெல்லாம் கிரியை. மலை ஏறுறது, மொட்டை அடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய இருக்குது, காது குத்துறது, இதெல்லாம் கிரியை. இதெல்லாம் செஞ்சால் நம்ம தெய்வங்களுடைய கண்களில் இருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். தேர் இழுத்துட்டு போகிறது, அப்புறம் அது என்னது அழகு குத்துறது, பூ மிதிக்கிறது. யாராவது மிதிச்சிருக்கிறீங்களா இங்கே? அந்த அளவுக்கு யாரும் இல்லை நம்ம இடத்துல. ஒரு ஆள் பிடிச்சி தள்ளி விட்டான் ஓடுன்ட்டு, அது யோசனை பண்ணிகிட்டே இருக்குது. இவன் தள்ளதில் அப்படியே உழுந்துருச்சு உள்ள. சுற்றி இருக்கிறவங்களாம் ஐயோ ஐயோ என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மாவை பிடிச்சி தூக்கம். வீடியோ பார்க்கறதுக்கு நமக்கே கஷ்டமாக இருக்குது. அப்புறமேல அந்த அம்மா ஓடுது. எங்கெல்லாம் புண்ணாச்சுன்னு தெரியல, வெறும் காலை மட்டும் புண்ணாகணும். ஆனால் என்ன ஆயிடுச்சு, எல்லாமே புண்ணாயிடுச்சு. கத்தோலிக்க சபையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து சிலுவை சுமக்கிற மாதிரி அவனும் சிலுவையை சுமக்கிறான். பிலிப்பைன்ஸில் ஒரு இடமே இருக்குது, ரோமன் கேத்தலிக் கண்ட்ரி.
கொல்கதா மலை மாதிரி அவன் ஒரு மலை வச்சிருக்கிறான். அந்த மலையில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இத்தனை பேர் சிலுவையில் அறையலாம் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிறாங்க. அவன் இயேசு கிறிஸ்து மாதிரி அவனும் நடந்து போனோம். நடந்து போய் என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி சிலுவையில் அவனை வந்து மேலே தூக்கி கட்டிடுவாங்க. ஆணி அடிக்க மாட்டாங்க. சிலுவையில் என்ன பண்ணிடுறாங்க, தூக்கிட்டு போய் கட்டிடுறாங்க. கட்டி சாட்டையில் போட்டு அடி அடின்னு அடித்து, ஆனால் ரத்தமெல்லாம் வருது, அவனுக்கு ரத்தமெல்லாம் வருது. அப்போ அப்படி துயரப்பட்டா தான், அப்படி கஷ்டப்பட்டா தான் இயேசு கிறிஸ்து நம்ம ஜபத்தை கேட்பாரு அப்படின்னு சொல்லி அவன் போதிக்கிறான். இதுதான் கிரியைன்னு சொல்றது. விசுவாசம் மட்டும் பத்தாது, விசுவாசத்தோடு சேர்ந்து என்ன பண்ணோம், கிரியையிலையும் நம்ம விசுவாசத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரியத்தை எல்லாம் பண்ணுறாங்க. நான் ஒரு கேத்தலிக் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு நாள் அந்த கேத்தலிக்கு பசங்க எல்லாருக்கும் அவங்களுக்கு அந்த பைபிள் கிளாஸ்னு ஒன்று இருக்குது. நானும் சும்மா போயிட்டேன், சரி இவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போனால் அந்த கேத்தலிக் சர்ச்சுக்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. நானும் போனால் அங்கேருந்து எல்லோரும் முட்டி போட்டே என்ன பண்ணுறாங்க, அப்படியே போய் இந்த பீடம் மாதிரி இருக்குது புல்பீட்டு, அந்த பீடத்தையும் 3 முறை என்ன பண்ணுறான், முட்டி போட்டு சுற்றுறான். நான் பார்த்தேன், ஐயையோ நம்ம சர்ச்சில் ஒரு நாள் கூட நான் முட்டி போட்டதே கிடையாது, இங்கே என்னடா இவ்வளோ தூரம் முட்டி போட சொன்னாங்க. நான் வரலடா சாமின்ட்டு என்ன பண்ணிட்டேன், அப்படியே திரும்ப ஓடி போயிட்டேன். அப்போ தான் பார்த்தேன் அவங்களும் என்ன பண்ணோம், தங்களை முட்டி போட்டு தங்களை உருக்கி ஒடுக்கி அவங்க கடவுளை திருப்திப்படுத்த பார்க்குறாங்க. இதுதான் பிரச்சனையே. நியாயப்பிரமாணத்தில் இருந்த பிரச்சனை என்ன, நியாயப்பிரமாணம் என்ன சொல்லி கொடுத்துச்சு, எப்படி ஆண்டவரை திருப்திப்படுத்தலாம், எப்படி ஆண்டவருடைய கண்களிலே நாம் தயவை பெற்றுக்கொள்ளலாம், எப்படி கடா செலுத்துறது மூலமாக, அந்த நியாயப்பிரமாணம் சொல்லியிருக்கிற சட்ட திட்டங்கள் எல்லாம் பின்பற்றுவதன் மூலமாக, அடுத்தது விருத்த சேதனம் பண்ணுவதன் மூலமாக, இப்படியாக ஆண்டவருடைய கண்களிலிருந்து தயவை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு போதித்தவங்க இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அதெல்லாம் விட்டாங்களா அப்படின்னு பார்த்தா, இங்கே வந்து நம்மளுடைய சபைகளிலேயே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வெறும் ஜெபம் பண்ணால் மட்டும் பத்தாதுங்க, நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும், ஆண்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணணும், எல்லாரும் இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சட்ட திட்டங்களை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சட்ட திட்டங்கள் போடுறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய கிருபையை வந்து அது குறைக்குது. இப்போ கிருபைனா என்ன, கிரேஸ், ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற, நம்ம மேலே வைத்திருக்கிற தயவு, நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு ஃப்ரீடம், ஒரு சுதந்திரம். ஆண்டவர் வந்து ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறார். அதுதான் கிருபை. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, நியாயப்பிரமாணம் செய்ய முடியாத காரியத்தை என்ன பண்ணாரு, கிருபையில் வந்து அவர் நமக்கு செஞ்சார். என்னது, ரத்தம் சிந்துதல். முதலாவது ரத்தம் சிந்துதல், ஆட்டு ரத்தம், கோழி ரத்தம், மாட்டு ரத்தம், இதில் கிடைக்காத ரட்சிப்பை என்ன பண்ணாரு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, அவருடைய ரத்தம் சிந்துனதுனால நமக்கு என்ன பண்ணார், ரட்சிப்பை பெற்று கொடுத்துருக்கிறார். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கம்யூனியன் சர்வீஸ் நடக்கும். அதில் என்ன சொல்கிறோம், நம்ம இந்த திராட்சை ரசம், அவரே சொன்னார், இந்த திராட்சரம் உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய ரத்தம், உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய ரத்தம். கோழி ரத்தம் இல்லை, மாட்டு ரத்தம் இல்லை, வேற ரத்தம் இல்லை, இது வந்து விலங்குகளே ரத்தம் இல்லை, என்னுடைய ரத்தம், நான் சிந்தின ரத்தம். இதை விசுவாசிக்கிறபடினால நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கீங்க, நீங்கள் ரட்சிப்பை பெற்றிருக்கிறீங்க. அப்போ இயேசு கிறிஸ்துடைய ரத்தமே சிந்தப்பட்ட பிறகு மறுபடியும் நாம் போய் ஆட்டை அடிக்கணும், கோழி அடிக்கணும், மாம்சத்தை கொண்டு வந்து பலி செலுத்தணும், ரத்தம் சிந்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நியாயப்பிரமாணத்தின்படி இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தின் மேலே விசுவாசத்தை வைக்காம மறுபடியும் ரட்சிப்புக்காக போய் என்ன பண்ணுறாங்க, நிறைய காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆளுங்களே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வேளாங்கண்ணிக்கு போய் அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, ஒரு மொட்டையை ஒன்று போட்டுக்கிட்டு கேட்டால் என்ன சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணாராங்க, மொட்டை போட்டாரா, இல்லை அவர் ரத்தம் தான் சிந்தினார். ஆனால் நம்ம ஆளு போய் என்ன பண்ணுறான், மொட்டையை போட்டுட்டு. இந்த கேத்தலிக்ஸ்காரங்களுக்கு வந்து என்றைக்குமே கலாச்சாரத்துக்கு
அகைன்ஸ்டாக போனால் சபை அங்கீகரிக்கப்படாது, கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்படாது, ஜனங்களால் அங்கீகரிக்கப்படாது. அதனால் என்ன பண்ணிட்டான், அவன் தேர் இழுக்கிற மாதிரி நீயும் தேர் இழு, அவன் மொட்டை அடிக்கிற மாதிரி நீயும் மொட்டையை போட்டுக்கோ. என்ன அங்கே ஐயப்ப சாமியோ இல்லை வேற ஏதாவது சாமியோ சிலையில் வைக்கிற மாதிரி நீ என்ன பண்ணிக்கோ, குழந்தை ஏசியோ மரியாதையோ என்ன பண்ணிக்க முன்னாடி வச்சுக்க, அவ்வளோதான். அங்கே விளக்கு ஏற்றுறான், இங்கே மெழுகுபத்தி ஏற்றுறான், ஏதோ ஒன்று ஏற்றினா தான் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான். விசுவாசம் கர்த்தர் மேலே வைக்கிறதுக்கு, விசுவாசம் இயேசு கிறிஸ்து மேலே வைக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கல. இன்னும் கிரியையவே நம்பிக்கிட்டு கிரியையில் இவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சடங்குகளை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க, சபைகளுக்குள்ளே விட்டாங்க. இதே தான் கலாத்து சபையில் இருக்கிற பிரச்சனையே. என்னெல்லாம் சடங்குகள் இருக்கோ, யூதர்களுக்கு என்னெல்லாம் சடங்குகள் இருக்கோ எல்லா சடங்கையும் கொண்டு வந்து இதெல்லாம் செய்தால் தான் கர்த்தரை திருப்திப்படுத்த முடியும். அதுதான் பவுல் சொன்னார், ஒரே ஒரு சுவிசேஷம் தான். அந்த சுவிசேஷம் நமக்கு எப்படி வந்தது, கிருபையினாலே நம்மளை அழைத்தவர் இயேசு கிறிஸ்து. எப்படி அழைச்சாரு, நியாயப்பிரமாணத்தில் அழைக்கல, கர்த்தர் நம்மளை எப்படி அழைச்சாரு, கிருபையினாலே அழைச்சார். எல்லாரும் லேவியராகம புஸ்தகத்தை படிச்சுட்டு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு நாம் யாரும் சொல்லலை. இல்லை லேவியராகமத்தின் புஸ்தகத்தை படிச்சுட்டு எல்லாரும் லேவியராகமத்தை உங்கள் வீட்டில் என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, அதில் சொல்லியிருக்கிறபடியெல்லாம் செய்யுங்க அப்படின்னு யாரும் சொல்கிறதில்ல. என்ன சொல்கிறோம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவ மேல் விசுவாசத்தை வைத்து அந்த விசுவாசத்தினாலே கிருபையிலே நாம் வாழுகிறோம். கிருபையிலே வாழுகிறோம்னா என்ன அர்த்தம், ரூல்ஸ் பிரகாரம் நம்ம எல்லாரும் ஃபெயிலியர் தான். அவருடைய சட்டத்திட்டங்களுக்கு முன்பதாக நாம் நின்னோன்னு சொன்னால் யாருமே பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா யாராலையுமே என்ன பண்ண முடியல, அந்த சட்டத்திட்டங்களை நிறைவேற்ற முடியல. இன்னைக்கு உதாரணத்துக்கு இஸ்லாத்தை எடுத்துக்கோங்களேன், குரானில் இருக்கிற ரூல்ஸ் அநேக ரூல்ஸ் இருக்குது, ஆனால் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்க. உண்மையாகவே அவங்களால என்ன பண்ண முடியல, அவங்க எதிர்பார்க்கிற தேவன் எதிர்பார்க்கிற அந்த நீதி உள்ள வாழ்க்கையை அவங்களால என்ன பண்ண முடியல, வாழ முடியல. சும்மா சொல்கிறாங்க. எத்தனை முஸ்லீம் கெட்ட வார்த்தை பேசுகிறான், பேசிட்டு தான் இருக்கிறான். உபவாசம் செய்கிறது என்ன பிரயோஜனம், 3 முறை மெக்காவை நோக்கி ஜெபித்து என்ன பிரயோஜனம், உன் வாயில் என்ன இருக்குது, இன்னும் அவலட்சணமான வார்த்தைகள் தூஷணமான வார்த்தைகள் வருது. எத்தனை பேர் ஏமாத்துறாங்க, இன்னும் ஏமாத்திட்டு தான் இருக்கிறான். எத்தனை பேர் ஃப்ராடு தனம் பண்ணுறாங்க, பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் அவங்களுடைய முழு இருதயத்தை உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து நீங்கள் அவங்கள ஆராய்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களும் சொல்லுவாங்க, நோபடி இஸ் பர்ஃபெக்ட், நாங்கள் யாருமே பர்ஃபெக்டான ஆளுகள் இல்லை. அப்போ என்ன அவசியம், கிருபை அவசியம். யாருமே பர்ஃபெக்ட் இல்லாத என்னுடைய மனைவி ஒன்றும் பர்ஃபெக்ட் கிடையாது. சாம்பாரில் ஒரு சில நேரம் புளி அதிகமாக வரும், இல்லைன்னா ஒரு சில நேரம் உப்பு அதிகமாக வரும். பாருங்கள், எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸில் வர மாட்டேருக்குது. ஒரு நாள் கல்யாண சாம்பார் மாதிரி இருக்கும், இன்னொரு நாள் டுப்பாக்கூர் சாம்பார் மாதிரி இருக்கும், இன்னொரு நாள் அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். எல்லா நாளும் ஒரே மாதிரி சாம்பார் கிடைக்குமா, கிடைக்காது. ஏன் கிடைக்காது, ஒன்றும் மெஷின் கிடையாது அளந்து போடுறதுக்கு. அப்போ பர்ஃபெக்ட் இல்லைன்னா கணவர்கிட்ட என்ன கிடைக்குது, கிருபை கிடைக்குது. என்ன அந்த கிருபை, என்ன டேஸ்டாக இருந்தாலும் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வேண்டியது தான். இதுதான் கிருபை. இதே போல தான் தேவன் எதிர்பார்க்கிற நீதியையும் தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தையும் ஒரு விசுவாசியினால் ஆண்டவருக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் நம்மளால் நிறைவேற்ற முடியாது பாவத்தில் விழுந்த பிறகு. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்மளை நியாயப்பிரமாணத்தின் கீழே பார்க்காம நம்மளை கிருபையின் கீழே பார்க்குறாரு. அப்போ கொஞ்சம் தவறினாலும் அவர் என்ன சொல்கிறாரு, சரி பரவாயில்ல, தொடர்ந்து என்ன பண்ணு, நீ ஓடு, தொடர்ந்து நீ என்னுடைய மகனாகத்தான் இருக்கிற, என்னுடைய மகளாகத்தான் இருக்கிற. 1 மார்க் 2 மார்க் வாங்கினாலும் பரவாயில்ல, 100க்கு 100 உன்னால் வாங்க முடியாது, அட்லீஸ்ட் 60 மார்க் வாங்குறியே, அதுவே எனக்கு சந்தோஷம். அடுத்த முறை முயற்சி பண்ணி 60 65 மாற்று, 65 70 மாற்று, 80 மாற்று, அப்புறம் 90க்கு மேலே வந்துடுவேன் நீ.
இப்படி தான் என்ன பண்ணுறோம், நம்ம மேலே கிருபை உள்ளவராக இருந்து தேவன் நம்மளை நீதிமான்களா என்ன பண்ணியிருக்காரு, வச்சிருக்கிறார். இப்போ நம்ம எல்லாரும் நீதிமான் தான், யாருக்கும் அந்த சந்தேகமே வரக்கூடாது. சந்தேகம் இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க, போயிட்டு ஏதாவது ஒரு வகையில் நம்ம என்னத்தையாவது செஞ்சு நீதிமானாக மாறலாம் அப்படின்னு சொல்லி பல காரியத்தை பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய சபைகள் இருக்கு, இன்னும் நியாயப்பிரமாணத்தின் சடங்குகள் மாதிரி நிறைய பிரசங்கம் பண்ணுவாங்க. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படிலாம் செஞ்சீங்கன்னா தான் நீங்கள் ஆண்டவரை திருப்திப்படுத்த முடியும். எல்லாரையும் மிரட்டுவாங்க, விசுவாசிகளை மிரட்டுவாங்க, பிள்ளைகளை மிரட்டுவாங்க, எல்லாரையும் மிரட்டுவாங்க. அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு தான் ஆகணும். நீங்கள் உங்கள் தகப்பன் பேச்சை தாய் பேச்சை கேட்குறீங்களோ இல்லையோ, பாஸ்டர் பேச்சை கேட்டு தான் ஆகணும். எப்படி? அவரு தான் உங்களுக்கு தகப்பன், அவரு தான் உங்களுக்கு தாய், அவரு தான் உங்களுக்கு டீச்சர், அவரு தான் எல்லாமே. ஊருக்கு போகணுன்னா கூட அவர் கேட்டுட்டு தான் போகணும். கேட்காம போயிட்டீங்கன்னா அடுத்த வாரம் பிடிச்சி சாத்திடுவார் உங்களை. இதுக்கு பேர் லீகலிசம். லீகலிசம் அப்படின்னு சொன்னால் கிருபைக்கு அப்படியே ஆப்போசிட்டு. கிருபையின் கீழே வாழாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க, சட்ட திட்டங்களுக்கு கீழே வாழ ஆரம்பிக்கிறார்கள். சபையின் சட்ட திட்டம் இதுதான். இப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் விலக்கி வச்சுருவோம். ஒரு பாஸ்டர் அப்படித்தான் ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் ஒரு வாலிப விசுவாசி என்ன பண்ணிட்டான், ஒரு பொண்ணை காதலித்து திருமணம் பண்ணணும்னு சொல்லி பாஸ்டர்கிட்ட கேட்குறான். பாஸ்டர் உட்காந்துருக்கிறார். போகிறான், பாஸ்டர் என்னப்பா விஷயம், நான் கல்யாணம் பண்ணலான்ட்டு இருக்கிறேன், ரொம்ப நல்ல விஷயந்தான், பொண்ணு பார்த்துறேன், நானே உனக்கு பார்த்து வைக்கிறேன், அதுக்கு அவசியம் இல்லை பாஸ்டர், நானே ஒரு பொண்ணை என்ன பண்ணிட்டேன், பார்த்துட்டேன், எந்திரிச்சு வெளியே போடா அப்படின்ட்டார். நான் பார்க்குற பொண்ணை நீ கல்யாணம் பண்ணாமல் உன் கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பார்த்துட்றேன். அப்போ அவருடைய சபையின் சட்ட திட்டத்தின் பிரகாரம் யாரும் காதல் கல்யாணம் பண்ணக்கூடாது. அது சாத்தானின் கல்யாணம். என்ன கல்யாணம்? காதல் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க கையை உயர்த்துங்க பார்ப்போம். தெரில, யாரும் உயர்த்த மாட்டிக்கிறாங்க. சோதரம் சாத்தானின் கல்யாணம். இப்படியே பிரசங்கம் பண்ணுறாரு. அப்போது அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு சொல்லிட்டாரு, இந்த மாதிரி உங்கள் பையன் என் பேட்சை கேட்டு கல்யாணம் பண்ணலன்னு சொன்னால் உங்களையும் சபையை விட்டு விலக்கி வச்சுருவேன், உங்கள் பையனையும் சபையை விட்டு விலக்கி வச்சுருவேன். சரி, விலக்கிட்டார். அப்புறம் என்னமோ பேசி அப்படி இப்படின்னு பண்ணி கடைசியில் அந்த பையன் என்ன பண்ணால் பிரிஞ்சுட்டான், அந்த பொண்ணை கை விட்டான். ஆனால் அந்த பையன் சர்ச்சுக்கு போகிறதில்ல, அவங்க அப்பா அம்மா சர்ச்சுக்கு போகிறாங்க. இப்போ அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன வைராக்கியம்னா, நம்ம பையனை பிரித்து விட்டாங்களே, அதே மாதிரி சர்ச்சில் இனி என்ன பண்ணக்கூடாது, ஒரு காதல் கல்யாணம் கூட நாங்கள் நடத்த விட மாட்டோம் அப்படின்னு வைராக்கியத்தில் உட்காந்துருக்குறான். எவெல்லாம் எங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறானோ உடனே போய் பார்க்குறது, மூட்டி விடுறது, பிரிச்சிடுறது, இப்படி தான் நடக்குது அந்த சர்ச்சில். கொஞ்ச நாள் ஆச்சு, கடைசியில் பாஸ்டர் பையனே லவ் பண்ணிட்டான். இப்போ என்ன பிரச்சனை, பாஸ்டர் பையனே என்ன பண்ணிட்டான், லவ் பண்ணிட்டான். விஷயம் வெளியே வருது. எல்லாரும் சும்மா இருப்பானுங்களா? எங்களுக்கெல்லாம் ஒரு நியாயம், உங்களுக்கெல்லாம் ஒரு நியாயமா? வா என் பையனை பிரித்து விட்டில, எல்லாரும் சேர்ந்தானுங்க. என்ன சொல்கிறீங்க பாஸ்டர், உங்கள் பையன் லவ் பண்ணிட்டு இருக்கிறான், இதான் எவிடன்ஸு கொண்டாந்து காட்டுறானுங்க. இப்போ எங்களை விளக்கினீங்கல்ல, என்ன பண்ணுங்க, உங்கள் பையனை வெளியே அனுப்புங்க, பையனை வெளியே அனுப்புங்க. என்ன பண்ணாரு தெரியுமா பாஸ்டர், பையனை அனுப்பிட்டார் வெளியே. ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா சட்ட திட்டங்கள் என்னவோ அதுக்கு எல்லாரும் என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். இப்போ சொந்த பையன் மாட்டினப்ப சட்டத்தை மாட்ட முடியுமா? அதுலேருந்து வெளியே கொண்டு வர முடியுமா? ஏதாவது கிருபை அளிக்க முடியுமா? அதில் முடியாது. ஏன்னா இதுதான் சட்டம்னு சொல்லி அறிவிச்சிட்டீங்க சபையில். எல்லாரும் கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். கீழ்ப்படியாதவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னு போடப்பட்டிருக்குது, அந்த பனிஷ்மெண்ட்டையும் ஏற்று தான் ஆகணும். இது என்னாச்சு, சொந்த மகனே மாட்டியாச்சு. எல்லாரும் சொல்கிறான், ஒன்று அந்த பையன் இருக்கணும், இல்லை நாங்கள் இருப்போம். நாங்கள் வாடானா நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் பையன். ஏன்னா என்ன கோபம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எங்கள் பிள்ளைகள்னு சொல்லும்போது என்னெல்லாம் நீங்கள் பேசுனீங்க, என்னெல்லாம் நீங்கள் காமிச்சிங்க, என்னெல்லாம் நீங்கள் கண்டிச்சிங்க, வெளியே துரத்துனீங்க, எல்லாம் பண்ணீங்க. இப்போ இன்றைக்கி உங்கள் பொண்ணுன்னா உங்கள் பையனா
அது அக்செப்ட் பண்ணிக்கலாமா? அது எப்படி? இப்படித்தான். இதுதான் லீகலிசம். இதுக்கு பேர் தான் சட்ட திட்டங்களுக்கு கீழே வாழ்கிற பரிசுத்த வாழ்க்கை. கிருபையின் கீழே பரிசுத்தமாக வாழாமல் ஒரு சட்ட திட்டங்களுக்கு கீழே பரிசுத்தமாக வாழணும்னு நினச்சோன்னு சொன்னால் அது முடியவே முடியாது. காதல் வாழ்க்கையில் நல்ல காதலும் இருக்குது. இந்தியாவை தவிர எல்லாவனும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணுறான் உலகம் ஃபுல்லாக. ஆனால் அவனுங்களுக்கு எப்படி காதலிக்கணும் அவங்களுக்கு தெரியுது, நல்லா தெரியுது, தெரிஞ்சு தான் காதலிக்கிறாங்க. வெளிநாட்டில் அமெரிக்காவில் காதல் திருமணம் நடக்குது, இங்கிலாந்தில் நடக்குது, ஆஸ்திரேலியாவில் நடக்குது, எல்லா இடத்துலையும் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் பாருங்கள், யாரும் போய் சும்மா விழுகிறது இல்லை. நல்லா யோசனை பண்ணி கவுன்சிலிங்லாம் வாங்கி தான் அவங்க திருமணம் பண்ணுறாங்க. அவன் நம்மளை பார்த்து கேட்குறான், இந்தியாவில் வந்து யார் என்னன்னு தெரியாமலே 2 பேரை கல்யாணம் பண்ணி வைப்பாங்களாம்மா, அப்படியா அப்படிங்கிறான். ஆமாங்க அப்படிதாங்க. எப்படிப்பா 2 பேர் சேர்ந்து வாழ்வாங்க அப்படிங்கிறான் என்கிட்ட. அதெல்லாம் அப்படித்தாங்க, அப்படியே வாழ்ந்துக்குவாங்க, அதை பற்றிலாம் கேட்காதீங்க என்கிட்ட. அப்படியா? ஆச்சரியமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குங்க. தெரியாத 2 பேர் கல்யாணமே பண்ண மாட்டாங்க வெளிநாட்டில், தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறோம், நம்ம முன்னோர்கள் காலத்தில் பொண்ணுடைய முகத்தை கூட காட்ட மாட்டாங்களாம். இவங்களே போய் என்ன பண்ணிடுவாங்களாம், என் பையன் உனக்கு, உன் பொண்ணு எனக்கு அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் தான் பையன்ட்டு சொல்லுவாங்க, நாளைக்கு உனக்கு கல்யாணம்டா, ரெடியாக என்ன பண்ணு, போய் மணமேடையில் போய் உக்காந்துக்க அப்படின்ட்டுருவாங்க. உனக்கு விருப்பம் இருக்குதா இல்லையோ இதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும் நீ. அப்படி இருந்த காலம்லாம் இருக்குது. இன்னைக்கு உலகம் மாறிட்டு வருது, சூழ்நிலைகள் மாறிட்டு வருது, கலாச்சாரமும் மாறிட்டு வருது. அப்போ அநேக சபைகளில் சட்ட திட்டங்கள், மனுஷனுடைய சட்ட திட்டங்கள் அநேகம் போதிக்கப்பட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதன்படி இருந்தால் தான் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள்னு சொல்லப்பட்டதுனால தேவ கிருபை அவங்க வாழ்க்கையில் இருந்து மறைந்து போய்விட்டது. இப்போ இந்த வாலிப பையன் அவன் சபைக்கு வராத காரணம் என்ன? சபையினுடைய சட்டம். அதனால் அவன் சபையும் வெறுத்துட்டான், இயேசு கிறிஸ்துவ வருத்துட்டான். ஒரு ஆத்மா என்ன ஆயிடுச்சு, இப்போது ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிடுச்சு. இதனால் கிடைச்சது என்ன? நமக்கு ஒரு ஆத்மா பின்வாங்கி போனால் தான் நமக்கு கிடைச்ச லாபம், மீதி எல்லாமே நஷ்டம். சபைக்குள்ளே சண்டை. அடுத்து நிறைய பேர் வந்து தாலி கட்டி கல்யாணம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஒரு சில பாஸ்ட்மார்கள் அதையும் என்ன பண்ணிட்டானுங்க, நீங்கள் தாலி கட்டினீங்கன்னா உங்களை சபையை விட்டு என்ன பண்ணிடுவோம், துரத்திடுவோம் வெளியே. தாலிலாம் நாங்கள் தொடவே மாட்டோம். தாலி என்பது ஒரு நகை, அவ்வளோதான். அதில் என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. நம்ம மஞ்சள் கயிறாக கட்ட சொல்கிறோம், இந்துக்காரன் மஞ்சள் கயிறாக கட்டுறான். அது ஒரு சடங்காச்சாரத்துக்கு செய்யலாம். நம்மளும் பிரசங்கமே வச்சுருக்கிறாரு, தாலிலாம் என்னன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காரு, பிரசங்கமே வச்சுருக்காரு. ரட்சிப்பை பார்க்குறோமா? ஆத்மாவுடைய ரட்சிப்பை பார்க்குறோமா? கிருபையை அவங்களுக்கு போதிக்கிறோமா? கிருபையின் கீழே வாழ்கிறதுக்கு அவங்கள நம்ம ஒப்பு கொடுக்குறோமா? அதெல்லாம் பார்க்காம வெறும் சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிங்கன்னு சொன்னால் மறுபடியும் எங்கே போகிறோம்? மறுபடியும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே வாழ்கிறவங்கள தான் நம்ம போயிட்டுருக்குறோம். இதுதான் பிரச்சனை. நீங்கள் ஏற்றுக்கொண்ட, முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், 9ஆம் வசனம், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்படுவனாய் இருக்க கடவன். சபிக்கப்பட்டவன் தான் வேற ஒரு பிரசங்கம் பண்ணுவான். இயேசு கிறிஸ்து மாத்திரம், இயேசு கிறிஸ்துடைய ரட்சிப்பு, இயேசு கொடுக்குற ரட்சிப்பு மாத்திரம்தான் நமக்கு உபதேசம். அல்லேலூயா. இயேசு கொடுக்குற ரட்சிப்பு மாத்திரம்தான் நமக்கு உபதேசம். அவங்களுடைய பண்டிகையெல்லாம் கொண்டாட வேண்டும். இன்றைக்கும் கிறிஸ்துவ சபைகளில் யூதர்களை ரொம்ப தூக்கி வைக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. வர விசுவாசிகளுக்கு எல்லாருக்கும் ஈபுரு டீச் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஈபுரு சொல்லி கொடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இஸ்ரேலில் போய் குடியேற போகிறீங்களா? நீங்கள் கிடையாது. நம்மளுக்கு தமிழே ஒழுங்காக படிக்க வரல. காக்கு கீன்னு படிக்கிறீங்க, கீக்கு கூன்னு படிக்கிறீங்க, தப்பாக பைபிள் படிச்சுட்டு இருக்கிறீங்க. இதில் வேற உங்களுக்கு இஸ்ரவேலை சொல்லி கொடுத்து அதை டீச் பண்ணி என்ன கிடைக்க போகுது? எனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது. நம்ம வேத புஸ்தகம் நம்ம மொழியிலேயே வந்தாச்சு, டிரான்ஸ்லேஷன் நமக்கு கிடச்சிருச்சு. ஒருவேளை நான் வந்து பைபிள் அறிஞன், ஐ எம் பைபிள் ஸ்காலர்
இந்த மொழிபெயர்ப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு நான் அறிஞ்சிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம், எபிரேய மொழிகள் என்ன பண்ணலாம், படிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் ஒரு சில சபைகள் எல்லாரும் எபிரேய மொழி படிச்சு தான் ஆகணும். எபிரேய கலாச்சாரம் தான் உலகத்திலே உயர்ந்த கலாச்சாரம், இப்படிலாம் பிரசங்கம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. விருத்து சேதனம் பண்ணவங்க தான் உயர்ந்தவங்க, எபிரேய கலாச்சாரம் தான் உயர்ந்த கலாச்சாரம். அப்புறம் எல்லாரும் என்னன்னு கூப்பிடணும், இயேசுவை யெசுவான்னு கூப்பிடணும். எப்படின்னு கூப்பிடணும்? ஒரு ஆள் கேட்டார், ஏங்க யெசுவானா என்னன்னு கேட்டார். நான் என்ன சொன்னேன், இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்துவ இயேசுன்னு கூப்பிடக்கூடாதா அப்படின்னாரு. இயேசு கிறிஸ்துவ இயேசுன்னு கூப்பிடலாமே, அதில் எந்த தப்பும் இல்லையே. இல்லை, எங்கள் சர்ச்சில் இயேசு கிறிஸ்து யெசுவான்னு தான் சொல்லுங்கிறாங்க. ஆனால் போயா நீயும் சர்ச்சம் அப்படின்ட்ட. பைபிளே இருக்குது, இயேசுன்னு தான் போட்டிருக்குது, நீ எதுக்கு யெசுவான்னு சொல்கிற? இதெல்லாம் நூதனமான போதனைகள். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஓய்வு நாளை அனுசரிக்கிறது, 7ஆம் நாள் பஸ்காவை அனுசரிக்கிறது போல் இவன் அனுசரிச்சுட்டு இருக்கிறான். நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம். அப்புறம் என்னது, புளிப்பில்லாத அப்பத்தை சுட்டு சாப்பிடும். ஏதாவது சுட தெரியுமா உனக்கு? என்ன புளிப்பில்லாத அப்பத்தை சுட போகிற நீ? உனக்கு தோசையே ஒழுங்காக ஊற்ற தெரியாது, அதில் வேறு நீ புளிப்பில்லாத அப்பத்தை சுட்டு சாப்பிட போறியா? நீ எப்படி பண்ணுறாங்க, என்ன எதுவுமே தெரியாது. ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு பில்டப்பு. கேட்டால் இப்படி தான் வேதத்தில் போட்டிருக்குது. நீங்கள் வேதத்தின் பிரகாரம் நடக்கிறதில்ல, நாங்கள் தான் வேதத்தின் பிரகாரம் நடக்கிறோம். கிருபையின் கீழே ஓய்வு நாளே கிடையாது. எல்லா நாளும் நல்ல நாள் தான், எல்லா நாளும் ஆண்டவருடைய நாள் தான். அல்லேலூயா. துபாயில் வேலை செய்கிறவனுக்கு வெள்ளிக்கிழமை தான் ஓய்வு நாள். அவன் சனிக்கிழமை சொல்ல முடியுமா, நான் வேலை செய்ய முடியாது, எனக்கு லீவு கொடுங்க? ஷேக்கு மண்டை மேலே போடுவான். இஷ்டம் இருந்தால் இரு, இல்லைன்னா இந்தியாவிலேருந்து நிறைய பேர் ரெடியாக இருக்கான் வர்றதுக்குன்ட்டு. நமக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் ஓய்வு நாள். நமக்கு என்னைக்கு அரசாங்கம் நமக்கு லீவு கொடுக்குதோ அன்னைக்கு தான் நமக்கு ஓய்வு நாள். வேதத்தின் பிரகாரம் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னா அதுவும் ஒரு ரூல்ஸு. இது ஒரு நியாய பிரமாணத்துக்கு கீழே வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அங்கே கிருபை இல்லை. ஆராதனை டெய்லி நடத்தலாம், சர்ச்சில் தப்பே கிடையாது. திங்கக்கிழமை நடத்தலாம், செவ்வாய்க்கிழமை நடத்தலாம், புதன்கிழமை நடத்தலாம், வியாழக்கிழமை நடத்தலாம், எப்போ வேணாலும் நடத்திக்கலாம். ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு நேரங்காலம் கிடையாது. நம்ம என்ன எல்லாரும் யூதனா, கரெக்டாக யூதர்களுடைய முறை பிரகாரம் ஆண்டவர் ஆராதனை பண்ணுறதுக்கு கிடையாது. நம்மளாரும் இந்தியர்கள், கிறிஸ்தவர்கள். இந்து கோயிலுக்கு எப்போ போகிறாங்க? வெள்ளிக்கிழமை காலையில் போகிறாங்க எல்லோரும், நிறைய பேர். அப்போ நாங்கள் அன்னைக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லா நாள்லையும் போயிட்டு தான் இருக்கிறாங்க. அது மாதிரி எல்லா நாள்லையும் ஆண்டவரை நம்ம ஆராதனை செய்யலாம். எந்த நாள், இந்த நேரம் இப்படி நமக்கு குறிக்கப்பட்டது எதுவுமே கிடையாது. சட்ட திட்டங்கள் மனுஷனால் உருவாக்கப்படுகிறது. அந்த மனுஷனால் உருவாக்கப்பட்ட சட்ட திட்டங்களை ரொம்ப மெச்சிக்கொள்ளும் போது ஆண்டவருடைய கிருபையின் கீழே நம்ம வாழ்வது இல்லை. அதுதான் திரும்ப திரும்ப கலாத்தியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். போதும். யூதர்களை பற்றி பேசும்போது மிகப்பெரிய யூதன், எல்லாத்தையும் எல்லா சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தையும் பின்பற்றினவன் யாருன்னு சொன்னால் இதே பவுல் தான். ரட்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரட்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி பாஸ்டர் எப்படி மலை ஏறி இருக்கிறேன்,
எப்படி கடா வெட்டியிருக்கிறேன். இந்த போன வாரம் வந்தார் ஒரு பிரதர், போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்தார் பாருங்க. அவர் சொன்னார் பாருங்க, இந்துவா இருக்கும்போது என்னை போல ஒரு பக்தியவான் யாருமே கிடையாது. 4 நட்சத்திரம், கோயிலுக்கு போகிறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது, எல்லாத்தையும் பண்ணிடுவேன், ஒன்று கூட விட மாட்டேன். அதே போல் பவுல் அவர் யூத மார்க்கத்தில் இருக்கும்போது யூதர்களுக்கு என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ, என்னெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ ஒன்று விடாமல் செய்த ஒரு மனுஷன். இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டார். ஏன் விட்டுட்டாரு? தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் தேவன் என்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. முன்னாடியும் சொன்னாரு, கிருபையினால் அழைத்த தேவன். 6ஆம் வசனத்திலையும் சொல்றாரு, அடுத்தது 15ஆம் வசனத்திலையும் சொல்றாரு, தேவன் என்னை எப்படி அழைத்தார்? கிருபையினால் அழைத்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் மறந்து போகக்கூடாது. கிரேஸ். தேவன் நம்மளை எப்படி அழைச்சார், எப்படி வேறுபடுத்தி இருக்கிறார்? தம்முடைய கிருபையினால. நீங்க யாரும் பர்ஃபெக்டான ஆள் கிடையாது. நீங்க பர்ஃபெக்டா இருந்தீங்கன்னா தான் அடுத்தவனை குறை சொல்ல முடியும். நான் அவ்வளோ பர்ஃபெக்ட் பாஸ்டர், அவன் பாருங்க இப்படி இருக்கிறான். ஆனால் நீங்களே கிருபையின் கீழே இருக்கும்போது அடுத்தவனை என்ன பண்ண முடியாது? நம்ம என்ன பண்ண முடியாது? அவனுக்கு அது சரியில்லை, இது சரியில்லை, அப்படி சரியில்லை, இப்படி சரியில்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன சொல்றாரு? தேவன் தம்மை அழைத்த போது நான் யூதர்களுடைய சடங்காச்சாரத்தின் பிரகாரம், சம்பிரதாயத்தின் பிரகாரம் நான் ஒரு பர்ஃபெக்டான யூதன். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய விசுவாசியாய் மாறின பிறகு நான் அங்கே பெர்ஃபெக்டாக இருந்தால் நான் இப்போ இம்பர்ஃபெக்டா ஆண்டவருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி அது? அந்த யூத சடங்கு பிரகாரம் நான் யாரு? ஒரு பர்ஃபெக்டான யூதன். ஆனால் ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு தாயின் வயிற்றிலிருந்து கர்த்தர் அழைத்ததே எப்படி? தம்முடைய கிருபையின் கீழே தான் அழைத்திருக்கிறார். அப்போ எதுக்குப்பா நான் மறுபடியும் போய் யூத சடங்கு, யூத சம்பிரதாயத்தெல்லாம் நான் மறுபடியும் கற்றுக்கிட்டு அதை கொண்டு உங்களுக்கு ஏன் நான் போதிக்கணும்? தேவையே இல்லை. இன்னைக்கு ஆனால் நிறைய பேர் பாருங்க, யூதர்கள் செய்கிற காரியத்தெல்லாம் சர்ச்சுக்குள்ளே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எழுதுகிற பாட்டு கூட இன்னைக்கு நிறைய பாட்டு வாயிலே நுழையாத பாட்டாக இருக்குது. என்னடான்னு கேட்டால் இதெல்லாம் யூத வார்த்தை அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறாங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லை, எழுதிக்கலாம். ஆனால் நமக்கு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எழுதுனா இன்னும் 4 இந்துக்காரங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ அந்த பாட்டை கேட்டு திடீர்னு நான் ஏழு எலோலீம், ஏழு எலோயீம் அப்படி இப்படின்னு பாட்டு எழுதி அவன் என்ன பண்ணுவான்? என்னையா எழுன்ட்டு இருக்கிறாரு, வேறு ஒன்றுமே எனக்கு புரிய மாட்டேங்குது, என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்னு தான் சொல்லுவான். இதுவே நம்ம நல்ல தமிழில் ஒரு நல்ல பாட்டு எழுதுனா, அதோட அர்த்தத்தை எடுத்து தமிழில் பாட்டு எழுதுனா உங்களுக்கும் புரியும், அதை கேட்குறவனுக்கும் புரியும். அப்போது நம்ம ஒன்று இஸ்ரவேலர்களுடைய மொழிக்கோ எதிரானவங்க அல்ல. அவங்க மொழியை அவங்க பேசுகிறாங்க, அவங்களுடைய கலாச்சாரத்தை அவங்க பின்பற்றுக்கிறாங்க. ஆனால் கிருபையின் கீழே வாழும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த கலாச்சாரத்தின் மூலமாகவோ அந்த மொழியின் மூலமாகவோ கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாகவோ விருத்த சேதனத்தின் மூலமாகவோ அவங்க ரட்சிக்கப்படவில்லை. தேவ கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு இஸ்ரவேலன் ரட்சிக்கப்பட்டது எப்படி? தேவ கிருபையின் கீழே. அதே போல ஒரு இந்தியன் ரட்சிக்கப்பட்டது எப்படி? ஒரு இந்து ரட்சிக்கப்பட்டது எப்படி? தேவ கிருபையின் கீழே. அல்லேலூயா. இப்போ நம்மளும் மறுபடியும் சட்டத்தை எழுதக்கூடாது. நிறைய பேர் இன்னும் 4 நட்சத்திரம் பார்க்குறவங்க, ஜோசியம் பார்க்குறவங்களாம் இருக்கிறான். ஜாதகம் வச்சிருக்கிற விசுவாசி எத்தனை பேர் இருக்கான்? பார்த்து என்ன பண்ண போகிறான்னு தெரியல. வந்தாச்சு, அதெல்லாம் விட்டு வெளியே வந்தாச்சு. இனி அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. நமக்கு கிருபையின் கீழே வாழும்போது ஒன்றே ஒன்று தான், இயேசு கிறிஸ்து நம்மளுடைய இரட்சகர். நமக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம், நமக்காக பிற்கப்பட்ட இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம், அதை நான் விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில் எல்லாமே ரைட்டாக மாறிடும். இதெல்லாம் தப்பாக இருக்கோ அதெல்லாம் என்னவா மாறிடும்? ரைட்டாக மாறிடும். அடுத்து 2ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 16ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், சாப்டர் 2 verse 16.
நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கப்படும்படி நாடுகிற நாமும் பாவிகளாக காணப்படுவோமானால் கிறிஸ்து பாவத்துக்கு காரணரோ அல்லவே. நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன். தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாய பிரமாணத்தினாலே நியாய பிரமாணத்துக்கு மறித்தேனே. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். போதும், எல்லாரும் வாருங்க, அந்த வசனத்தை பாருங்க. கிறிஸ்துவின கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாத்தையும் இடிச்சிட்டாரு. எல்லாத்தையும் அடிச்சிட்டாருன்னா எதெல்லாம் அடிச்சிட்டாரு? வாழ்க்கையில் இருக்கிற சட்ட திட்டங்கள், நியாயப்பிரமாணங்கள், யூதர்கள் என்னெல்லாம் போதித்தாங்களோ, யூதர்கள் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ, எப்படியெல்லாம் ஆண்டவரை திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கொடுத்தாங்களோ எல்லாத்தையும் இடிச்சிட்டாரு. எந்த ரூல்ஸுமே இல்லை. இப்போ எப்படி எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். ஒரே ஒரு காரியம்தான் நம்மளை நீதிமானாய் மாற்றுகிறது. அது என்னன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசம் மாத்திரமே. மற்றது எல்லாமே செகண்டரி தான். எதுவுமே நமக்கு அவசியம் இல்லை. கிராஸ் போடணுமா? அவசியம் இல்லை. இதை செய்யணுமா? அவசியம் இல்லை. இதை பண்ணணுமா? அவசியம் இல்லை. உபவாசம் இருக்கணுமா? நல்லா ஒரு கேள்வி. நீங்கள் ரட்சிக்கப்பட்டாலோ ரட்சிக்கப்படாட்டி உபவாசம் இருக்கலாம். ரட்சிப்புக்கும் உபவாசத்துக்கும் சம்மந்தமே இல்லை. இந்துக்காரனும் விரதம் இருக்கிறான், முஸ்லீம்காரனும் ரம்ஜான் அப்போ என்ன பண்ணுறான்? விரதம் இருக்கிறான். நம்மால் என்ன பண்ணுறாரு? 40 நாள் உபவாசம், லெந்து நாட்களிலே கறி மீன் சாப்பிட மாட்டேன். இதெல்லாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ், அவ்வளோதான். எந்த விதத்துலேயும் நீங்கள் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்துக்கு எதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதை மாற்ற போகிறது அல்ல. அப்புறம் ஏன் பாஸ்டர் ஃபாஸ்டிங் இருக்கிறோம்? நமக்குள்ள நாம் ஒரு ஒழுக்கம், ஒரு கிறிஸ்துவ ஒழுக்கம். சரி, உபவாசம் இருந்தோன்னா அந்த டைமில் கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோம், கொஞ்சம் வசனத்தை வாசிப்போம், நம்ம கொஞ்சமாவது ஆண்டவரை பற்றி நம்ம தியானிப்போம், அப்படிங்கிறதுக்காக தான் இருக்கிறோமே தவிர ரட்சிப்புக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நிறைய நேரங்களில் நம்ம செய்கிற கிரியைகள் எல்லாம் என்ன பண்ணுது? அதன் மேல விசுவாசத்தை வைக்க தூண்டுது. நான் ஞானஸ்தானம் எடுத்ததுனால பரலோகம் போவேன். ஞானஸ்தானம் எடுத்து பின்வாங்கி போயிட்டா பரலோகம் போவீங்களா? போக முடியாது. நேற்று ஒருத்தனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், இன்னைக்கு மறுபடியும் இந்து கோயிலில் போய் உட்காந்துக்கிட்டு பட்டையடிச்சுக்கிட்டு நாமம் போட்டுக்கிட்டு அவன் அங்கே கூவிட்டு இருக்கிறான். எதுக்குடா ஞானஸ்தானம் எடுத்த? ஏதோ அந்த டைமில் வந்தேன் பாஸ்டர், ஆனால் இன்றைக்கி நான் என்னவா மாறிட்டேன், நான் இந்துவாக மாறிட்டேன், நான் விட்டுருங்க அப்படிங்கிறான்னு வச்சுக்கோமே. பரலோகம் போவானா? போக மாட்டான். ஏன்னா விசுவாசம் இல்லை, விசுவாசம் கெட்டு போச்சு. வெறும் சடங்குனால ஒருத்தர் என்ன பண்ண முடியாது? பரலோகத்தில் கொண்டு போய் சேர்த்த முடியாது. கிறிஸ்டியன்னு பேர் வச்சிருக்கிறேன் அதனால் பரலோகம் போவாங்களா? போக மாட்டாங்க. விசுவாசம் இல்லை.
பேர் தான் மார்க்கு, பேர் தான் லூக்கு, பேர் தான் யோவானு, டேவிடு. ஆனால் கொஞ்சமும் ஆண்டவருக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லை. எப்படி போவான் பரலோகத்துக்கு? அப்போ ஒரு மனுஷனை நீதிமானாய் மாற்றுவது என்னன்னு சொன்னால் சடங்கோ சம்பிரதாயமோ சட்ட திட்டங்களோ அவைகளெல்லாம் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசத்தினாலே. இதான் திரும்ப திரும்ப சொல்றார், நியாயப்பிரமாணம் உங்களை என்ன படுத்தாது? நீதிமான்களாய் மாற்றாது. இடித்து போட்டவைகள் எல்லாம் மறுபடியும் கட்டுகிறவன் விசுவாசி அல்ல. இருபத்தி 1ஆம் வசனம், நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே. எதுக்கு சார் இயேசு கிறிஸ்து மரிச்சாரு? நாம் யாரும் திரும்பி இந்த ரூல்ஸ்குள்ளே போய் மாட்டிக்கூடாது என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து மரிச்சார். அப்போ யூதர்களுடைய முறையின் பிரகாரம் ஒரு காரியத்தை செஞ்சால் பரலாம் போக முடியாது, பல காரியத்தை செய்யணும். இன்னைக்கும் நிறைய பேர் பாருங்க, ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்காம தாங்கள் செய்கிற கிரியையின் மூலமாக அவங்க ஆண்டவரை திருப்திப்படுத்தலாம் என்று நினைக்கிறார்கள். என்ன மாதிரி யாரும் உபவாசமே இருக்க முடியாது பாஸ்டர். நான் இருந்தேன்னா பாருங்கள், 40 நாள் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் நான் உபவாசம் இருந்திருக்கிறேன். நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது ஒருத்தர் இருந்தார், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சர்ச்சில். அவர் 40 நாள் உபவாசம் இருக்கிறேன்ட்டு இருந்தார். என்னை கேட்டார், நீ இருக்கிறியான்னு. என்னாலாம் முடியாது, நீங்கள் வேணா இருங்கன்ட்டேன். என்னது என்ன பண்ணார், டெய்லி காலையில் எந்திரிப்பார், ஒரு தண்ணியை குடிச்சிட்டு போய் என்ன பண்ணார், நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங், இன்னைக்கு 2வது நாள் அப்படின்பாரு. அடுத்து எவ்வளோ ஒருத்தர் சாயந்தரம் வந்தான்னா அவன்ட்டு நம்ம நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் அப்படின்பாரு. இப்படியா சொல்லிகிட்டே இருப்பேன். அடுத்து இன்னொருத்தர் இன்னைக்கு 3வது நாள் அப்படின்பாரு. என்கிட்டே எழுந்திரிச்சு 15 நாள் இருந்துட்டேன்ப்பா. நீ என்ன பண்ணுற, உன் கிரியை தான் என்ன பண்ணுற, இன்னும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிற, காமிச்சிக்கிட்டு இருக்கிற. உன் கிரியை தான் காமிச்சினேன். நான் 24 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன் பாஸ்டர். நான் முட்டி போட்டேன்னு சொன்னால் 24 மணி நேரம் அப்படி கீழே உக்காராம நீ அப்போ யாரை மெச்சித்து கொள்கிற? உன்னையே தான். இதெல்லாம் செல்ஃப் குளோரிஃபிகேஷன். 50 வருஷம் விசுவாசி, 60 வருஷம் மெம்பரு, என்னை மாதிரி சபைக்கு வாரி வழங்கினவன் யாருமே இல்லை. எல்லாமே செல்ஃப் குளோரிஃபிகேஷன் தான். அப்படி நாம் போய் பிரசங்கம் பண்ணன்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே. நிறைய பேர் தங்களை தாங்களே என்ன பண்ணுறாங்க, தாங்கள் செய்கிறதை பெரிதாக பேசிக்கொள்கிறார்கள். தேவன் செய்தவைகளை பெரிதாக பேசாம இவங்க என்ன பண்றாங்க, தங்களை தாங்களே தாங்கள் செய்கிற கிரியைகளை அதிகமாய் பேசிக்கொள்கிறார்கள். நிறைய சபைகள் இப்படி இருக்குது. ஒயிட்டு போட்டவங்க பாருங்க சோதரம், ஒயிட்டு போடாதவங்களாம் யாரு பாவி, ஒயிட்டு போட்டவங்க தான் யாரு பரிசுத்தம். அதனால் ஒயிட்டு போகிறவங்களாம் கோச்சிக்காதீங்க. ஒயிட்டு நல்ல கலரு, ஆமேன் ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஏற்ற கலரு, எல்லாருக்கும் பிடிச்ச கலரு. அப்போ ஒரு ஆள் சொல்கிறாரு, ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன், கல்யாணமே வித்தியாசமாக நடக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஏன் ஒயிட் போட்டிருக்கீங்க தெரியுமா, இந்த ஒயிட்டில் ஒன்று அடிச்சிட்டா அது சீக்கிரமாக வெளியே தெரிஞ்சிருமா. சப்போஸ் ஏதாவது ஒரு கரையோ ஏதோ ஒரு சேரோ ஏதோ ஒன்று அடிச்சுட்டா என்ன ஆயிருமா, சீக்கிரமாக வெளியே தெரிஞ்சிருமா. அதே போல் உங்கள் உள்ளத்தில் ஏதாவது பட்டுச்சுன்னா அது வெளியே அப்படியே தெரியும் அப்படின்னாரு. இப்போ பாருங்கள், நல்லா பாருங்கள், இயேசு கிறிஸ்து எதுக்காக மரிச்சாரு? கிருபையின் கீழே வாழும்போது, கிருபையை பெற்றவங்கும் போது என்ன கரை இருந்தாலும் அந்த கரையை என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்துவே கழுவுறாரு. இயேசு கிறிஸ்துவே என்ன பண்ணுறாரு, நமக்கு ரட்சிப்பை கொடுக்கும்போது அந்த கரை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, நல்லா சோப் போட்டு, டைடோ உஜாலாவோ என்னவோ எதனத்தையோ போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டார். இப்போ கழுவுன பிறகும் கரையை பற்றியே பேசிட்டு இருக்கிறோன்னு சொன்னால்
நாம் இன்னும் நீதிமான்கள் ஆக்கப்படுகிற நிச்சயம் நமக்குள்ள இல்லை. அதான் உண்மை. அந்த சர்ச்சுக்கு போகிறவங்கள எத்தனை பேர் நீங்கள் பிடிச்சி நிறுத்தி நீங்கள் வந்து நீதிமானான்னு கேட்டு பாருங்க, யாருக்குமே அந்த கான்ஃபிடென்ஸே இருக்காது. ஏன்னா அவங்க பாஸ்டர் அவங்கள அப்படியே சொல்லி 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 இன்றைக்கு நான் ஒரு பாவி தான், நான் ஒரு பாவி தான், நான் ஒரு பாவி தான்னு அந்த பாவி மென்டாலிட்டியிலே இருப்பாங்க. இன்னும் நான் ஆண்டவரை திருப்திப்படுத்தணும், இன்னும் நான் ஆண்டவரை திருப்திப்படுத்தணும், இது பத்தாது, 2 நாள் ஜெபம் பண்ணுறதெல்லாம் பத்தாது, நான் 20 நாள் ஜெபம் பண்ணணும், 3 நாள் உபவாசம் இருந்தாலும் பத்தாது, 40 நாள் உபவாசம் இருக்கணும், நான் பாஸ்டர் மாதிரியே மாறணும். எப்படி பாஸ்டர் மாதிரி மண்டையெல்லாம் சேவிங் பண்ணி மீசையெல்லாம் சேவிங் பண்ணி ஃபுல்லாக ஒயிட் போட்டு ஜிப்பாவை போட்டு அவர் மாதிரி மாறினாத்தான் ஆண்டவரை என்ன பண்ண முடியும், திருப்திப்படுத்த முடியும். அப்போ ஜீன்ஸ் பேண்ட் போட்டவெல்லாம் பாவி, சப்பாரி சூட்டு போட்டவெல்லாம் பாவி, இவெல்லாம் பாவி, கலரு பாவி. அடுத்து நிறைய பேர் முக்காடு போட்டிருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். முக்காடு போடாதவனுக்காகவும் ஸ்தோத்திரம். முக்காடு இருக்குது போட்டுக்கிறீங்க, இல்லாதவன் என்ன பண்ணுவான்? எப்படி ஸ்டேஜில் நிற்கலாம் அந்த அம்மா முக்காடு போடாமல்? பைபிள் என்ன போட்டிருக்குது? யூடியூப்லேயே கமெண்ட் எழுதுறான், தலையை முக்காடு போட்டுட்டு நீ பாட்டு பாடு, இல்லைன்னா நீ என்ன பண்ண மாட்ட, பரலோகம் போக மாட்ட. இப்போ நீ எதை வச்சு நீ நியாயம் தீர்க்கிற? ஒருத்தனுடைய ட்ரெஸ்ஸை வச்சு அவன் பரலோகம் போவானா போக மாட்டான்னு சொல்லி என்ன பண்ணுற? நீ நியாயம் தீர்க்கிற. இது கிருபைக்கு அப்பாற்பட்டது. இயேசு கிறிஸ்துவோடைய கிருபை எப்படின்னு சொன்னால் யாருமே பரலோகம் போக முடியாது. நம்பர் 1, யாருமே என்ன பண்ண முடியாது, பரலோகம் போக முடியாது. நம்பர் 2, அந்த கிருபையின் மூலமாய் உன்னை ரட்சித்ததுனால நீ கர்த்தர் மேலே வைத்துக்கிற விசுவாசத்தினால தான் நீ பரலோகம் போகிற. அப்போ ட்ரெஸ் எங்கே உள்ளே வந்துச்சு, முக்காடு எங்கே உள்ளே வந்துச்சு, மீசை எங்கே உள்ளே வந்துச்சு? நான் ஒரு நாள் மீசை எடுத்தேன். ஏன் எடுத்தேன்னு தெரியுமா? நான் காலேஜ் படிக்கிற வரைக்கும் மீசை வச்சுட்டு தான் இருந்தேன். ஃபாரின் போனவனா எவனுக்குமே மீசை இல்லை, எல்லாருமே ஒரு மாதிரியாக பார்க்குறான், என்னமோ இவனுக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா அவனுங்க எல்லாருமே நம்மளை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறானுங்க, இது வேற அதிகமாக வளர்ந்துச்சுன்னா நம்ம பெரிய ஆள் மாதிரி ஆயிடுவோம். 2வது பிலிப்பைன்ஸில் பார்த்தா எல்லாம் யங்காக இருக்கிறாங்க. எப்படி 40 வயசு ஆளு கூட 20 வயசு மாதிரி தான் இருக்கிறான். என் மனைவி பாருங்கள், வயசு எவ்வளோ ஆகுது தெரியுமா? ஆச்சரியப்படுவீங்க. இப்போயும் ஸ்கூல் ட்ரெஸ் மாட்டி விட்டோன்னா, ஹைஸ்கூலில் கொண்டு போய் விட்டோன்னா சேர்த்திக்குவாங்க, ஏதோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, வாலிப பொண்ணு அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கணும். நமக்கு தான் வயசு ஆகிட்டு இருக்குது, அவங்களுக்கு வயசே ஆகாது, அவங்க ஊரே அப்படி தான். சோதரம். என் மனைவியினுடைய தங்கச்சிக்கு குழந்தை பிறந்திருக்குது. எனக்கே ஆச்சரியம். நான் சொன்னேன், இந்த அம்மாவே ஒரு குழந்தை, இதுக்கு வேற ஒரு குழந்தை பிறந்திருக்குதா? ஹைட்டு அதே ஹைட்டு தான் இருக்குது இன்னைக்கு வரைக்கும். ஆச்சரியமாக இருக்கும், அவங்களுக்கு பெருசாக வயசே ஆகாது. அப்போ என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் இளமையாக இருக்கிறான், நான் மீசையை வச்சுட்டு தாத்தா மாதிரி இருக்கிறேன் எனக்கு. அப்போ வயசு கம்மி தான். நான் பார்த்தேன், இது நமக்கு செட் ஆகாது, முதல்ல தூக்குனாத்தான் நம்ம கொஞ்சம் இளமையாக தெரியும் அப்படின்ட்டு தூக்கிட்டேன். தூக்குனதுக்கப்புறம் எல்லாம் சொல்லுவாங்க, இப்போ தான் நல்லா இருக்குது, அவனுக்கு நல்லா இருக்குதான். நம்ம ஊர் பொண்ணுங்களாம் தான் என்ன சொல்லும், மீசை இல்லாதவன் ஆம்பளையான்னு கேட்கும். பார்த்தீங்களா, கலாச்சாரத்தில் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? என்ன அவன் மீசையே இல்லாமல் இருக்கிறான், இவெல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு நம்ம ஊர் பொண்ணுங்க சொல்லுது. ஆனால் அது அப்படியே வித்தியாசம். கலாச்சாரத்தில் எவ்வளோ வித்தியாசம் பாருங்க. இப்போ தான் எங்கே இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவனுங்க சொல்கிறானுங்க. சரி, ஏதோ ஊருக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும், மாறிக்கணும்னு சொல்லிட்டு அப்போ தூக்குனது தான். இன்னைக்கு வரைக்கும் அது வளரவே இல்லை, வளர்றதுக்கு அதை விடுறதில்லை, அப்படியே போயிடுச்சு. ஸ்தோத்திரம். ஆனால் பாருங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒருத்தன் மீசை வச்சுருக்கிறானா, ஒருத்தன் தாடி வச்சுருக்கிறானா, ஒருத்தன் முடியை வளர்த்துறானா, முடியை வெட்டுறானா. ஆனால் பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்கணும், அதான் முக்கியம். பார்க்குறதுக்கு நல்ல டீசெண்டாக. ஆனால் ரட்சிப்புக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லை. நியாயப்பிரமாணம் என்பது சடங்கு, சம்பிரதாயம், தேவனை எப்படி திருப்திப்படுத்துவது. ஈஸியாக சொல்லணும்னா, நீங்கள் கர்த்தரை எப்படி திருப்திப்படுத்தலான்னு நினச்சிங்கன்னு சொன்னால் விசுவாசத்தில் வளரவே முடியாது. ஏன்னா நீங்கள் ஆண்டவர் என்ன பண்ண முடியாது, உங்கள் பரிசுத்தத்தினால நீங்கள் திருப்திப்படுத்தவே முடியாது. நான் டெய்லி ட்ரெஸ்ஸு போட்டு போகிறேன், வெள்ளை போட்டு போகிறேன்னா வெள்ளை பிடிக்குங்கிறதுக்காக போடுங்க. நான் வெள்ளை போடுறதுனால ஆண்டவர் என்ன இப்படி பரிசுத்தம் வேணால் பார்ப்பாரு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு.
எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் உங்களுக்காக செய்யுங்க, ஆண்டவருக்காக செய்யாதீங்க. ஏன்னா நீங்கள் செய்கிற காரியத்தினால ஆண்டவரை திருப்திப்படுத்தவே முடியாது. அல்லேலூயா. மீதி அடுத்த வாரம் எழுப்பி நிற்போம். லா cannot சேவ் someone. நியாயப்பிரமாணம் ஒருவனை ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியாது. அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து மரிச்சார். இன்னும் நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழே, சடங்கு சம்பிரதாயத்துக்கு கீழே, சட்ட திட்டங்களுக்கு கீழே வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துடைய மரணம் அது வீண், அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. யூதர்கள் ரட்சிக்கப்படணும். இன்னைக்கு எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? இயேசு கிறிஸ்து அவர் சிந்தின ரத்தம், அவர் சிலுவையிலே அவங்களுக்காக பிற்கப்பட்ட அந்த சரீரம், அதை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் யூதர்கள் ரட்சிக்கப்பட முடியும். ஆனால் இன்னும் நிறைய பேர் ரட்சிக்கப்படலை. ஏன்னு சொன்னால் அவங்க கலாச்சாரம், அவங்களுடைய சட்டத்திட்டங்கள், அவங்களுடைய நியாயப்பிரமாணம் இதையவே இன்னும் பெருசாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பேச பேச இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்பதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. கண்ணை மறைச்சிருச்சு. அவனுடைய சொந்த சட்ட திட்டமே, ஆண்டவர் கொடுத்த நியாயப்பிரமாணமே மேசியாவை பார்க்காதபடி அவனுடைய கண்ணை மறைச்சிருச்சு. அதே போல இன்னைக்கு நிறைய பேர் இன்னும் தங்களுடைய வாழ்க்கையில கிருபையை ஏற்றுக்கொள்ளாம இன்னும் கண்டிப்பிலே, சட்டத்திட்டத்திலேயே, பழைய சட்ட திட்டங்களிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நினைக்கிற காரியங்களை செய்யாம தங்கள் கிரியையின் மேல விசுவாசத்தை வைக்கிறவங்களா இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, உங்க கிரியையின் மேல விசுவாசத்தை வைக்காதீங்க, இயேசு கிறிஸ்து மேல விசுவாசத்தை வைங்க. அவர் சிந்தின ரத்தம் நமக்காக, அவர் பிற்கப்பட்ட சரீரம் நமக்காக, நம்ம பரிசுத்தவான்களாய் மாறுவதற்காக. போடுற ட்ரெஸ்ஸில் ஒன்றும் இல்லை, போகிற சபையில் ஒன்றும் இல்லை, நம்ம அனுசரிக்கிற நாளில் ஒன்றும் இல்லை, எதிரியுமே இல்லை. ஆனால் நம்முடைய விசுவாசத்தில் தான் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். விசுவாசத்தில் தான் ரட்சிப்பு உண்டு. எவன் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் மேல் விசுவாசம் வைக்கிறானோ அவன் நீதிமான் ஆக்கப்படுகிறான். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரும் நீதிமான்களை அழைத்திருக்கிறார். தாயின் கருவில் இருக்கும்போதே கிருபையினால கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களை அழைத்திருக்கிறார், பரிசுத்த வாழ்க்கையில் உங்களை அழைத்திருக்கிறார். அதனால ஆண்டவரை திருப்திப்படுத்தணும்னு காரியத்தை செய்யாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக காரியத்தை செய்யுங்க. எது செஞ்சாலும், உபவாசம் இருந்தாலும் சரி, ஜெபம் பண்ணாலும் சரி, வேத வாசித்தாலும் சரி, ஊழியம் செஞ்சாலும் சரி, எது வேணாலும் சரி, நீங்கள் ஆண்டவருக்குள்ள வளர வேண்டும், கட்டப்பட வேண்டும் என்பதற்காக செய்யுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நீர் செய்த பெரிய காரியத்துக்காக நன்றி. கலாத்து சபையில் ஆண்டவரே இருந்த பிரச்சனையை குறித்து இன்றைக்கு பார்க்க கர்த்தர் உதவி செய்தீர். இன்னும் அநேகர் தாங்கள் செய்கிற கிரியையினால அந்த கிரியையை பெரிதாக எடுத்துக்கொண்டு அதில் ஆண்டவரை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அதற்காக அழைக்கவே இல்லை. அவர் மேல் விசுவாசம் வைத்து ஆண்டவருடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு அவர் சிந்தின ரத்தம், அவர் எங்களுக்காக பிற்கப்பட்ட சரீரம், அதை ஏற்றுக்கொண்டு நீதிமான்களாய் வாழ்வதற்கு கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறீர். அழைத்ததுக்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய நாமத்தை உயர்த்தவும், உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தவும் நீர் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. சகல துதிக்கன மகிமையெல்லாம் உமக்கே உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே, என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டு துணையாய் வந்தீரையா, துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டு துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே.
செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிலே இன்று அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றியுண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றியுண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றியுண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல் ஆயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல் ஆயிற்று. கர்த்தர் செய்தது, கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடு. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிலே இன்று அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா